வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு நாம் பேசப் போகின்றது விகாரி வருட பொது பலன். மகர ராசிக்கு விகாரி வருட பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 7 தான் கடகத்தில் ராசியும் பிறக்கிறது, லக்னமும் பிறக்கிறது என்பதனால் மிக மிக அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். 7 என்பது கணவன் மனைவியை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், காதலை குறிக்கும், கூட்டு வியாபாரத்தை குறிக்கும், பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 7. அந்த 7 மகரத்துக்கு லக்னமும் ராசியும் பிறப்பதினால் மிக மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதே நேரத்தில் அன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புதன். அவர் உங்களுக்கு 6, 9 குடைவர் என்பதனால் கடன்கள் இருந்தால் கடன்கள் அடைபடும், முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும், தந்தை வர்க்கத்தினால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும். எவ்வளவுதான் இருந்தாலும் ராசிக்கு 12 குருவும் சனியும் சஞ்சரிப்பதினால் உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது. அந்த சுப விரயம் வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, நகை வாங்குவது போன்ற சுப விரயங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆனால் ஒரு சிலருக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் உண்டு. சிலர் இன்ப சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். சிலர் புனித யாத்திரை செல்வதற்கும் மகான்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் சந்தர்ப்பங்கள் கூடி வரும். தந்தையால் மிகப்பெரிய ஆதாயம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பூர்வீகத்தில் சொத்துக்கள் விற்காதிருந்தால் நல்ல விலைக்கு இந்த வருடங்களில் விற்று, கடன் இருந்தால் அதை அடைத்து விட்டு தொழிலும் தொடங்கலாம். அதாவது தந்தையால் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு என்றது நமக்கு புது வருட பலன் தெளிவாக தெரிவிக்கிறது. ஒரு சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு வியாபாரத்தை நீங்கள் நடத்தலாம். கணவன் மனைவிக்குள் அற்புதமான ஒற்றுமைகள் மேலோங்கும். புதிய நண்பர்களால் பலருக்கு பலவிதமான ஆதாயங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது என்பதுதான் புது வருட பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. தன வருவாயும் பெருகும். எவ்வளவு பெருகினாலும் சுப விரயங்கள், அதாவது வரவுக்கு மீறி செலவுகள் காத்திருப்பதினால் எந்த செலவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை செய்து செலவு செய்ய வேண்டும் என்பது உண்மை. அதே நேரத்தில் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் என்பதும் புது வருட பலன் கிரகங்கள் தெரிவிக்கிறது. ஆக வரவும் உண்டு, செலவும் உண்டு, மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு என்பதுதான் விகாரி வருட பலன் மகர ராசிக்கு தெரிவிக்கின்ற உண்மையாகும். விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, அந்த வருட பலனை பற்றியும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளோம். நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்துக் கொள்ளவும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.